உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவானின் பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னா, ஜூன் மாதம் 29ஆம் தேதி மேசத்திலிருந்து சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு வர்றாங்க. அப்படி ரிஷபத்துக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ஒரு 28 நாள் அங்கே இருப்பாங்க. இந்த சுக்கிர பகவான் ரிஷபத்துக்கு வர்றார் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த சுக்கிர பகவான் ஆட்சி. அப்போ அந்த ஆட்சி பெற்று இருக்கும் சுக்கிர பகவானால் கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்? இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல சுக்கிர பகவான் நன்றாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப திருப்தியாக, அவங்க நல்ல வீடு, பங்களா, காரு, வசதி எல்லாமே அவங்களுக்கு அமையும். மொத்தத்தில் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. இது போக ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அழுமூஞ்சியா இருப்பாங்க, ஒரே துக்கமா இருக்கும், நல்ல திருப்தியா இருக்காது, படுக்கிறதுக்கு நல்ல இடம் கிடைக்காது, ஒரு நல்ல வீடு இருக்காது. இது மாதிரி சுகபோக வாழ்க்கையை எதுவுமே அமையாமல் பல கஷ்டங்களுக்கு ஆளாவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில சுக்கிர பகவான் அவங்களுடைய ஜாதகத்துல கண்டிப்பா நல்லா இருக்காது. ஒரு சிலருடைய ஜாதகத்துல இப்போ மீடியாவில் வர்றாங்க, டிவியில் வர்றாங்க, கலைத்துறையில் இருக்கிறாங்க, இவங்க எல்லாமே அவங்களுக்கு அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் ஆட்சியாகவோ உச்சமாகவோ நேச்சபங்க ராஜயோகத்திலேயோ இல்லை சுபகிரகங்கள் ஏதாவது அந்த சுக்கிரனை பார்த்தோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க லைஃப்பில் ஜொலிக்க முடியும். இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நடிகர் சிவகார்த்திகேயன் அவர் குறுகிய காலத்தில் வளர்ந்து பெரியார் ஆனவங்க. அப்போ அவங்களுக்கு அறிவு இருக்கலாம், திறமை இருக்கலாம், நல்ல ஒரு பக்குவம் இருக்கலாம். ஆனால் எல்லாமே இருந்தாலும் அதனால் மட்டும்தான் அவங்க முன்னுக்கு வந்தாங்களா அப்படின்னா இல்லை. அவங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ நட்பு ஸ்தானத்திலேயோ இந்த சுபகரங்கள் பார்த்தோ நேச்சபங்க ராஜயோகம் நடந்தோ அந்த தசை நடந்தோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இவர் பேர், புகழ், கீர்த்தி ஜொலிக்கவும் முடியும். அப்படி இருந்ததுனால தான் அதாவது சிவகார்த்திகேயன் இன்னைக்கும் நல்லா இருக்கிறாரு, நல்லா வளர்ந்துட்டு இருக்கிறாரு. ஒரு சின்ன பையனை கேட்டால் கூட சிவகார்த்திகேயன் யாருன்னு தெரியுமானா தெரியும்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவர் நல்லா இருக்கிறாருன்னா சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் தான். இப்போ ஒரு சிலருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நல்ல மனைவி அமையலை, நல்ல சொந்த பந்தம் அமையலை, நல்ல வீடு அமையலை, தவறான பாதையில் போறாங்க, தவறான நட்பு உருவாகுது, கூடா நட்புனால கெட்டு போயிடுறாங்க, ட்ரக்ஸ் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க. இதனால அவங்க மானம், மரியாதை, அந்தஸ்து எல்லாமே போகுது. இப்போ வேற பெண்களுடைய தொடர்பு கிடைக்குது. அதே பார்த்தீங்கன்னா பெண்களா இருந்த ஆண்களுடைய தொடர்பு கிடைக்குது. இதனால நிறைய பேர் அவங்களுடைய மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலுமே எல்லாத்தையுமே இழந்து நடுத்தருக்கு வந்துடுறாங்க. இது சுக்கிர பகவான் கெட்டு இருக்கிறதுனால. அப்போ ஒரு ஜாதகத்துல சுக்கிர பகவான் எங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா 7ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல. இப்போ 6, 7, 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான பலன்களை அனுபவித்து தீர்வார்கள். இதே 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாங்கன்னா செய்யக்கூடாத தப்பு செஞ்சேன்னு வரும். அப்போ அவங்க தப்பு செய்யாமலேயே
தண்டனையும் அனுபவிப்பாங்க. இதற்கு விதிவிலக்கு இல்லையா சார்? இருக்குது. எந்த ஒரு காரியத்துக்கும் விதிவிலக்கு கண்டிப்பா இருக்குது. சுக்கிரன் வந்து இப்போ 6, 7, 10 இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அதற்கு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, அந்த சுக்கிரன் நின்ன ஸ்தானாதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ நீச்சபங்க ராஜயோகத்திலேயோ அந்த கிரகம் இருந்து விட்டால், அந்த கிரகம் இருந்து விட்டால், இருந்து தசை நடத்தினால் கண்டிப்பாக இந்த கெடுதலான பலனிலிருந்து தப்பிச்சுக்குவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இப்போ 6, 7, 10 ஒரு கிரகம் சுக்கிரன் நின்று அந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவங்க கெட்டு போயிருந்தாங்கன்னா, எக்ஸ்கியூஸ் மீ, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெட்ட பலனை கண்டிப்பாக அனுபவிச்சு தீரணும். இது போக சுக்கிர பகவானுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. என்ன சிறப்பு அப்படின்னா, இறந்தவர்களை எழுப்பக்கூடிய, அதாவது இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு வரம் சிவபெருமான்கிட்ட இருந்து சுக்கிர பகவானுக்கு கிடைச்சிருக்குது. அந்த சிவபெருமான் உபயம் பண்ணினதுனால அந்த சுக்கிர பகவானுக்கு அந்த வரம் கிடைச்சிருக்குது. அதனால தான் பெண்கள் எல்லாருமே சுக்கிர பகவானை வழிபட வேண்டும். வழிபடுவது நல்லது. அவங்களுடைய கணவன்மார்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி கணவன் அந்த சுக்கிர பகவானை வழிபடும் போது அவங்களுடைய கணவன்மார்களுக்கு நீண்ட ஆயுள் கண்டிப்பாக கிடைக்கும். சார், சனி பகவான் தானே நீங்கள் சொல்கிறீங்க? சனி பகவான் பொதுவாக ஆயுளுக்கு காரகன். எல்லாருடைய ஆயுளுக்கு காரகன் சனி பகவான் தான். ஆனால் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறது கணவன்மார்களுக்கு இந்த சுக்கிர பகவானை வழிபட்டால் அவங்களுடைய ஆயுள் நல்லா இருக்கும். இது போக ஒருத்தருடைய வாழ்க்கையில் சுக்கிர பகவான் நல்லா இருந்துட்டாவே அவங்க கொடுத்து வச்சவங்க தான். அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்தி, நல்ல சந்தோஷம், நல்ல உயர்வு, நல்ல அந்தஸ்து இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்குது? அப்போ சுக்கிர பகவானுக்கு தான் இருக்கக்கூடிய கும்ப ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. அப்போ இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ அந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறாங்க. அந்த சுக்கிர பகவானும் சனி பகவானும் நட்பு கிரகங்கள், அதி நட்பு கிரகங்கள். அப்போ அந்த சுக்கிரன் எங்கே இருக்கிறாங்க? 4ஆம் இடத்துல. இந்த 4ஆம் இடம் என்பது என்ன? சுகஸ்தானம். கண்டிப்பாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து உடல் திரேகத்தில் இருக்கக்கூடிய பிணி பீடைகள், மருத்துவத்தில் நீங்கள் கட்டக்கூடிய தண்டங்கள், இது எல்லாமே தீரக்கூடிய நேரம். ஹாஸ்பிட்டலே போயிருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆப்ரேஷன் பண்ணினா தான் இந்த பிரச்சனை தீரும் அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனை போயிட்டுருக்குது. டாக்டர் தான் சொல்லிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அதே டாக்டர் வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இல்லைங்க, மாத்திரை மட்டும் சாப்பிட்டுக்கலாம், கொஞ்ச நாள் பார்க்கலாம், அப்புறம் வேணால் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாத்திரையிலேயே சரியாக போனாலும் சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கப் போகிறது. இது போக அதே சுக்கிர பகவானாகப்பட்டது 4ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறதுனால கும்பராசிக்காரர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வருடமாக கனவு காண்டுட்டு இருக்கிறாங்க. தான் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டிடணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டங்கள், அதற்குண்டான முயற்சிகள் இப்போ எடுத்தால் கண்டிப்பாக இது நடக்கும். கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க, இல்லைன்னா இடம் வாங்குவீங்க. உங்கள் வாழ்க்கையை அடுத்தவங்கள் பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு
நல்ல வளர்ச்சி இருக்கும். அதுபோக வண்டி வாகனம் வாங்கலாம். அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கனரக வாகனங்கள் இதையும் வாங்கலாம். நிறைய வாகனங்களை வாங்கி இப்போ டாக்ஸியாக விடுறாங்க, அது மாதிரியும் விடலாம், ஒன்றும் பிரச்சனைங்கிறது இல்லை. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீரியடில் தொழில் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதே சமயத்தில் அந்த சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. அப்போ அந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியமும் அந்த தொழிலும் உங்களுக்கு இந்த பீரியடில் கை கொடுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா தொழிலில் முன்னேறுவீங்க, தொழிலில் ஏதாவது ஒரு சாதனை செய்வீங்க, ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க, வேலையில் மாற்றங்கள் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். அதுபோக நிறைய பேர் வெளிநாடு போய் அந்த வெளிநாட்டில் சம்பாதிப்பீங்க, சாதிப்பீங்க. இதற்கு முன்னாண்ட நிறைய பேர் வெளிநாட்டில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்போ ஜெர்மனில், ஜப்பானில், சுவிட்சர்லாந்தில், கனடாவில், ஆஸ்திரேலியாவில், யுஎஸ்ஏல, லண்டனில், சிங்கப்பூரில், மலேசியாவில், ஸ்ரீலங்காவில், இது மாதிரி நிறைய கண்ட்ரியில் நிறைய பேர் கும்பராசிக்காரங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வாழ்க்கையில் ஏதோ இந்த 7 சனினால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ இந்த ஜென்மச்சனி விலகிருச்சு. இந்த பீரியட்லேருந்து அவங்க அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்து நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு அவங்களுக்கு வந்தாச்சு. அப்போ இந்த பீரியடில் அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா சனீஸ்வரனை. அவங்களுடைய ராசிநாதன், கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். அந்த சனீஸ்வரனையும் அதே சுக்கிர பகவானையும், சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கிர ஓரையிலையும், சனி பகவானை சனிக்கிழமை நாளில் எள்ளு தீபம் போட்டு வணங்கி வாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுடைய சொந்த பந்தத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நேயர்களே, நிறைய பேர் என்னுடைய பதிவை பார்க்குறீங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது போக நிறைய பேர் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்து சொல்கிறேன். உங்களுடைய லக்னம், உங்களுடைய ராசி, உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு, இது ஒரு முறை பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி. அந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறது அப்படிங்கிறதா இந்த பதிவில் பார்க்குறோம். இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய விஷயமே என்னென்னா, என்ன சார் சுக்கிர பகவானுக்கு மாதம் மாதம் பதிவு போட்டே இருக்கிறீங்க, இப்போ ஏதாவது ட்ரெண்டுங்களா? அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சுக்கிர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் சுகபோக வாழ்க்கை, நல்ல சந்தோஷமான வாழ்க்கை, நல்ல மன நிறைவான வாழ்க்கை. நாம் யாரும் 200 வருஷம் வாழ போகிறதில்ல, 100 வருஷமும் வாழ போகிறதில்ல. வாழக்கூடிய அந்த நாட்களில் நம்ம சந்தோஷமாக வாழணும், திருப்தியாக வாழணும், நாம் நினைச்சபடி வாழணும். அப்படின்னா வசதி, ஆடம்பரம், சொகுசு, இது எல்லாத்துக்கும் காரணம் சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிர பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்லா இருப்போம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அழுமூஞ்சியாக இருப்பாங்க, ஒரே துக்கமாக இருக்கும், முகத்தில் ஒரு நல்ல கலையே இருக்காது, நல்ல சந்தோஷமே இருக்காது, எந்நேரம் அழுதுகிட்டே இருப்பாங்க, நல்ல வாழ்க்கை அமையாது.
நல்ல திருப்தி இருக்காது. இவங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நல்ல நிலையில இருக்க மாட்டார். இப்போ கலைத்துறையில் இருக்கிறவங்க, சினிஃபீல்டில் இருக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே சுக்கிர பகவான் நட்பு ஸ்தானத்திலேயோ ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் மட்டும்தான் அவர்கள் ஜொலிக்க முடியும், அவங்க ஃபேமஸ் ஆக முடியும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நடிகர் சிவகார்த்திகேயன், அவர் அவருடைய உழைப்பால், அவருடைய அறிவால், அவருடைய திறமையால் குறுகிய காலத்தில் மிக உயரமாக வளர்ந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நடிகர். அவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவானுடைய அந்த அமைப்பு நல்லா இருந்து காட்டித்தான். எப்படின்னா, ஒன்று ஆட்சியாக இருந்திருக்கும், இல்லைன்னா உச்சமாக இருந்திருக்கும், இல்லைன்னா நேச்சபங்க ராஜ்யோகத்தில் இருந்திருக்கும், இல்லைன்னா ஏதாவது சுபகிரகங்கள் அந்த சுக்கிரனை பார்த்துருக்கும். அப்படி அந்த சுக்கிரனுடைய சப்போர்ட்டு நடிகர் சிவகார்த்திகேயனுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தங்காட்டி தான் அவர் குறுகிய காலத்தில் இந்த அளவுக்கு வளர முடிஞ்சது. ஒரு சிலர் வளர்றாங்க, அவங்க அப்பா இதே ஃபீல்டில் இருந்திருப்பாங்க, இல்லை அவங்க தாத்தா இதே ஃபீல்டில் இருந்திருப்பாங்க. அப்படி இருந்ததுனால இந்த ஃபீல்டில் வளர்ந்துருப்பாங்க. அதுவும் ஓரளவுக்கு தான் வளர்ந்துருப்பாங்க, ஒழிய பெரிய லெவலில் வளர்ந்துருக்க மாட்டாங்க. சிவகார்த்திகேயன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாருன்னா அந்த ஜாதகத்தில் சுக்கிரனுடைய பங்கு கண்டிப்பாக இருக்கும். இது போக ஒரு சிலர் ஆகப்பட்டது இப்போ கூடா நட்பு, இல்லீகல் கான்டாக்ட், ஒரு தவறான பாதையில் போகிறது, கூடா நட்பு, ட்ரக்ஸு, அதே சமயத்தில் இப்போ பெண்களுடைய தொடர்பு, இதனால் அவங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறது. ஜெயில் வாழ்க்கை, கொடுமை, இந்த மாதிரியெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சுக்கிரன் அவங்க ஜாதகத்தில் கெட்ட ஸ்தானத்தில் இருந்து காட்டித்தான். அப்போ அந்த கெட்ட ஸ்தானம்னா எது அப்படின்னா 6, 7, 10 இந்த 3 இடங்களில் சுக்கிரன் நின்னால் இந்த மாதிரியான கெடுதலான பலன்களை தான் அனுபவிக்க முடியும். இதற்கு விதிவிலக்கே இல்லைங்களா சார்? கண்டிப்பாக இருக்குது. அந்த 6, 7, 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுக்கிரன் நின்ன ஸ்தானாதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ சுபகிரகங்களின் பார்வை பெற்றோ இருந்தால் கண்டிப்பாக இந்த கெடுதலான பலன்களிலிருந்து தப்பிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த கெடுதலான பலன்களை அவங்க அனுபவித்து தீரணும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு, நம்முடைய ராசியிலேருந்து எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு, லக்னத்திலிருந்து எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு, நமக்கு நல்ல பலனை கொடுப்பாரா, சுபகிரகங்கள் ஏதாவது பார்க்குதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மிக மிக சிறப்பு. இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் எந்த விதமான பலனை கொடுப்பார் அப்படின்னா, சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்தில் மார்ச், அதாவது ஜூன் மாதம் 29ஆம் தேதி மேசத்திலிருந்து பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு அந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறாங்க. அந்த சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை கொடுப்பார்? அதாவது 3ஆம் இடத்துக்குரிய 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் இப்போ 10ஆம் இடத்தில் ஆட்சியாக இப்போ பெயர்ச்சி அடைஞ்சிருக்கிறார். அப்போ சிம்மராசிக்காரங்க பயந்துக்க வேண்டியதே இல்லை, தைரியமாக இருக்கலாம், தன்னம்பிக்கையோடு இருக்கலாம். நீங்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி அடைந்தே தீர்வீர்கள். என்ன இப்ப அஷ்டம சனி நடக்குது இல்லையா, பயந்துக்கவே வேண்டாம். அஷ்டம சனியால் நீங்க பாதிக்கவே படமாட்டீங்க. ஏன் சொல்ற அப்படின்னா, அதே சனி பகவான் 3ஆம் பார்வையாக
சுக்கிர பகவானை பார்க்குறாங்க. அந்த சனியும் சுக்கிரனும் அதி நட்பு கிரகங்கள். அப்ப அந்த நட்பு கிரகத்தின் துணையோடு சுக்கிரன் இருப்பதால் அந்த சனியுடைய பார்வை சுக்கிரன் மேல படுறதுனால அந்த சுக்கிரனும் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்லதுதான் இந்த பீரியட்ல நடக்கும். அப்போ அவங்க அரசியல் இருந்தாலும் சரி, ஒரு அரசு தொழில் இருந்தாலும் சரி, பெரிய உயரிய போஸ்ட்ல இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இது எல்லாமே இப்போ கூடி வரும். பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். இந்த பீரியட்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா? தாராளமாக ஆரம்பிக்கலாம். நீங்க ஆரம்பிச்ச தொழில்ல முன்னேற்றம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் தீருமா? கண்டிப்பாக தீரும். உங்களுக்கு எதிரிகள், துரோகிகள் உங்களை கெடுத்ததே அவங்க தான். நீங்க நல்லது 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 நினைச்சு எல்லாத்துக்குமே உதவி பண்ணீங்க. அதுல முக்காவாசி பேரு துரோகிகள், எதிரிகள் தான். நீங்க எதிரிகள் தான் வளர்த்து வச்சிருக்கிறீங்க, துரோகிகளையும் வளர்த்து வச்சிருக்கிறீங்க. பின்னாண்ட முதுகுல இருந்து உங்க குத்துறாங்களோடையோ நேருக்கு நேர் அடிப்பதற்கு யாருமே இல்லை. இப்ப முதுகுல குத்தி உட்கார வச்சுட்டாங்க. இதற்கு மேலேயா எந்திரிப்பீங்களா? கண்டிப்பாக யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறது இந்த பீரியட்ல உங்களுக்கு தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய வளர்ச்சி பாதையில நீங்கள் முன்னேற்ற பாதையில போவீங்க. அப்போ உங்களுக்கு அந்த வளர்ச்சியும் அந்த முன்னேற்றமும் நல்லா இருக்கும். காய்கறி கடை வச்சாலும் சரி, நீங்க பெரிய பல கோடி போட்டு ஒரு பிசினஸ் பண்ணாலும் சரி, எந்த தொழில் செஞ்சாலும் சரி, இந்த பீரியட்ல நல்லா இருப்பீங்க. சுக்கிரனுடைய அனுகிரகம் அதுவும் 10ஆம் இடத்துல இருந்து அந்த சுக்கிரன் ஆகப்பட்டது உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அந்த 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். உடல் ரூபத்தில் இருக்கக்கூடிய பிணிப்பீடைகளும் தீரும், மனசில் இருக்கக்கூடிய கவலைகளும் தீரும். உங்களுக்கு வண்டி வாகனம் கண்டிப்பாக இந்த பீரியட்ல வாங்குவீங்க, சொத்தும் வாங்குவீங்க, வீடும் கட்டுவீங்க. இதற்குண்டான எல்லா விதமான பாக்கியமும் சுக்கிர பகவானால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நேயர்களே, நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நல்ல வளர்ச்சியான காலகட்டம். இந்த பீரியட்ல யாரை கும்பிடணும் அப்படின்னா ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்க ரங்கநாதரை கண்டிப்பாக கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்க பிரார்த்தனை கண்டிப்பாக பலிக்கும். தைரியமாக இருங்க. ஆனால் ஒரே விஷயம், உங்க ராசியிலேயே கேதுவும் செவ்வாயும் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானம் செஞ்சு யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, நாம் பேசக்கூடிய பேச்சு யோசனை பண்ணி பேசுங்க. 10 பேச்சு பேசுகிற இடத்துல 2 பேச்சு பேசுங்க. திடீர்னு பேசிட வேண்டாம், திடீர்னு ஒரு முடிவெடுக்க வேண்டாம். நிதானமாக யோசனை செய்து முடிவெடுங்க. இந்த பீரியட்ல சுக்கிர பகவான் நல்லா இருக்கிறாங்க. அதனால் மனைவியை நம்புங்க. மனைவியை விட்டு விலகி போக வேண்டாம். எதுவாக இருந்தாலும் மனைவி விட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க. இதற்கு முன்னாண்டேயும் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். நிறைய பேர் பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது போக நிறைய பேர் உங்கள் ஜாதகத்தையும் அனுப்பிச்சி வச்சுருக்கிறீங்க. எல்லாமே பார்த்து சொல்கிறேன். இனிமே அந்த லக்னம், அந்த சந்திரா லக்னம், இதற்கு சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு, உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, நான் சொல்லக்கூடிய பலன் நல்லா இருக்குது, இருந்தும் உங்களுக்கு அந்த பலன் நடக்கலை அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் தான் எங்கேயோ ஒரு பக்கத்தில் மிஸ்டேக் இருக்கணும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம்.
இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். சுக்கிர பகவான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கிரகம். அதனால தான் ஒவ்வொரு பெயர்ச்சிக்கும் ஒவ்வொரு மாதமும் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி நாம் போட்டே இருக்கிறோம். ஒரு சிலர் கூட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் என்ன சார் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி அடிக்கடி போட்டிருக்கிறீங்க, சுக்கிர பகவானுக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சுக்கிர பகவான் மட்டும் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சந்தோஷம், ஒரு மன நிம்மதி, ஒரு மன திருப்தி, இது எல்லாமே கிடைக்கும். அதே சுக்கிர பகவான் ஜாதகத்தில் கெட்டிருந்தாங்கன்னா அழுகை, சோகம், ஒரு திருப்தி இல்லாத நிலை, இந்த மாதிரிலே உருவாகும். ஒரு சிலருக்கு இப்போ இந்த மீடியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேமஸ் ஆகிருப்பாங்க, எல்லாரும் பார்த்து புகழ் பெறக்கூடிய அளவுக்கு நல்ல பொசிஷனில் வந்திருப்பாங்க. டிஜே பண்ணுறவங்க இப்போ அவங்களுக்குமே இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆட்சியாக இருந்திருப்பாங்க, இல்லை உச்சமாக இருந்திருப்பாங்க. அந்த சுக்கிரன் ஏதாவது நீச்சபங்க ராஜயோகத்தில் இருந்திருப்பாங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் ஃபேமஸ் ஆக முடியும். ஒரு உதாரணத்துக்கு சிவகார்த்திகேயன் நடிகர் அவர் திரை உலகில் வேகமாக வளர்ந்து வந்த நடிகர். அவருக்கு சுக்கிர பகவான் ஆட்சியாகவோ இல்லை உச்சமாகவோ இல்லை நீச்சபங்க ராஜயோகமாகவோ அப்படி இருந்து அந்த தசை நடந்தால் தான் அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி, ஒரு பேர், புகழ் எல்லாமே கிடைக்கும். அந்த தசை நடக்கலினா கூட அந்த சுக்கிர பகவானை சுபகிரகங்கள் பார்த்து அந்த சுக்கிர பகவானும் நல்ல பொசிஷன் இருந்தால் மட்டும்தான் இது மாதிரி நடக்கும். அதே சமயத்தில் இந்த சுக்கிர பகவானுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அவருக்கு சஞ்சீவி மந்திரம். ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவரை பிழைக்க வைக்கக்கூடிய அந்த சஞ்சீவி மந்திரத்தை சிவபெருமான் இந்த சுக்கிர பகவானுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அது பார்த்தீங்கன்னா நவகிரகங்களில் சுக்கிரனுக்கு மட்டும்தான் தெரியும், குரு பகவானுக்கு கூட தெரியாது. அந்த குரு பகவானுக்கு சுக்கிரன் மருமகன். அப்படி இருந்தும் அந்த மந்திரத்தை தெரிந்த ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தான். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சுக்கிர பகவான் 6, 7, 10ஆம் இடங்களில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவங்களுக்கு கெட்ட பலனைத்தான் அனுபவிப்பாங்க. மேக்சிமம் இதில் 6ஆம் இடத்துல இருந்துட்டாங்க வச்சுக்கோங்களேன், செய்யக்கூடாத தப்பு செஞ்சேன்னு வரும், போகக்கூடாத வழியில் போனாங்க அப்படிங்கிற பேர் வரும். தப்பிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எதிர்பால் இனத்தவரோடு நட்பு, அப்போ அந்த கூடாத பழக்க வழக்கங்கள், கூடாத நட்பு, இது எல்லாமே அந்த சுக்கிரனாகப்பட்டது கெட்டு போயிருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய பேர், புகழ், மரியாதை, கௌரவம் எல்லாமே கெடும். இதே சுக்கிர பகவான் நல்லா இருந்தார்னா நல்ல வீடு, நல்ல மாளிகை, நல்ல ஏசி, இதெல்லாமே போட்டு ராஜ வாழ்க்கை வாழலாம். அதற்கும் சுக்கிர பகவான் தான் காரணம். ஆனால் சுக்கிர பகவான் இருக்கக்கூடாத இடங்கள் 6, 7, 10 இந்த 3 இடத்துல மட்டும்தான் சுக்கிர பகவான் இருக்கக்கூடாது. இப்போ
நம்ம மேச ராசிக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சியை பார்க்கலாம். இந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது ஜூலை 29 பெயர்ச்சி ஆகிறாங்க. மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு வர்றாங்க. அந்த ரிஷபத்துக்கு வரக்கூடிய அந்த சுக்கிர பகவானால் மேச ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்? மேச ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அப்போ அந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், பணம் வரக்கூடிய வழிகள், இது எல்லாமே இது இப்போ மேசராசிக்கு 7ஆம் இடத்துக்குரிய அதிபதியும் 2ஆம் இடத்துக்குரிய அதிபதியும் தனாதிபதியாகிய கலஸ்தர ஸ்தானாதிபதியாகிய சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ இந்த சுக்கிரனால் கண்டிப்பாக மேச ராசிக்காரங்களுக்கு மிக 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 அற்புதமான 5 பலன் ரொம்ப நறுக்குன்னு நடக்கும். ஃபர்ஸ்ட் நான் சொல்றது என்ன அப்படின்னா, கலஸ்தர காரகன் சுக்கிரன் தான். கலஸ்தர காரகன். ஒருத்தருக்கு நல்ல வாழ்க்கை நடக்கணும், அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கணும், அந்த வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கணும், நம்மளை எல்லாரும் பார்த்து பெருமைப்படணும் அப்படின்னாலும் இந்த சுக்கிரன் தான். அதுபோக பார்ட்னர் மூலியமாக நம்ம ஜெயிக்கணும், சம்பாதிக்கணும், சாதிக்கணும் அப்படின்னாலும் இந்த 7ஆம் இடத்து சுக்கிரனால தான் இந்த மேசராசிக்காரங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் தனம், பணம், லோனு, உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னாலும், ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணினாலும், கடன் பட்டாலும், லோன் வாங்கினாலும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், முன்னேற்ற பாதையில் வரலாம், அந்த இடத்துல நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம், அடுத்தவங்க பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழலாம். அது போக சினி ஃபீல்ட்லேயுமே நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இது போக உங்களுடைய மரியாதை, அந்தஸ்து, தனம், உங்களுடைய உயர்வு, இது எல்லாமே சுக்கிர பகவானால தான் நடக்கும். அது உங்களுக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் அந்த சுக்கிரன் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வளருவீங்க. அப்போ இந்த 7.5 சனினால் உங்களுக்கு பாதிப்பு வருமா அப்படின்னா, அதே சனி பகவான் 3ஆம் பார்வையாக, அந்த சனி பகவானுடைய பார்வை 3ஆம் பார்வை, அந்த 3ஆம் பார்வையாக சுக்கிரனையே பார்க்குறாங்க. அந்த சுக்கிரனை சனி பகவான் பார்க்கறதுனால சனி பகவானும் சுக்கிரனும் நட்பு கிரகங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் அமைச்சு கொடுப்பாரு, பிஸ்னஸ் அமைச்சு கொடுப்பாரு, உங்களுடைய வாழ்க்கைக்கு வளர்ச்சியை காட்டுவார். கண்டிப்பாக இந்த 7.5 சனி உங்களை பாதிக்காது. இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமும் அதே சனி பகவானை வணங்கி வாங்க, சுக்கிர பகவானையும் வணங்கி வாங்க. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை நாளில் சனி பகவானை வணங்கி வாங்க. உங்களுடைய லெவலே வேறு லெவலில் போயிடும். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, உங்களுடைய ஜாதகமெல்லாம் அனுப்பிச்சி வைக்கிறீங்க, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. உங்கள் ஜென்ம லக்னத்தில், ஜென்ம ஜாதகத்தில் உங்கள் லக்னம் எங்கே இருக்குது, உங்கள் ராசி என்ன ராசி, உங்கள் ராசிக்கு சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு, எந்த கிரகங்கள் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது, எந்த கிரகங்கள் மைனஸாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக
நல்லா இருப்பீங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது மே மாதம் 29 பெயர்ச்சியாகி மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு வர்றாங்க. இப்படி வரக்கூடிய அந்த சுக்கிர பகவான் ரிஷபத்திலேயே ஆட்சி. இப்படி ஆட்சி பெற்ற சுக்கிரனால் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன பலன், இதுதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை மாதம் மாதம் போடுறீங்களே, இது ஏதாவது ட்ரெண்டுங்களா, ஏதாவது இந்த சுக்கிர பகவானால் என்ன அனுகிரகம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும், ஒரு மன நிறைவு கிடைக்கும், ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, ஒரு வசதியான வாழ்க்கை, பேரும் புகழோடும், அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சந்தோஷமும் மன நிறைவும் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படின்னா இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த அளவுக்கு வளர முடியும். ஒரு சிலர் அழுமூஞ்சியாக இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் துக்கம் நடந்துகிட்டே இருக்கும், ஒரு நல்ல செலிசெலிப்பு இருக்காது, ஒரு நல்ல வாழ்க்கை அமையாது, ஒரு நல்ல திருப்தி இருக்காது, நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது, நல்ல இடத்துல படுத்து உறங்க முடியாது. இதற்கு காரணம் அவங்க வாழ்க்கையில் அந்த சுக்கிர பகவான் நல்லா இல்லை. இப்போ கலைத்துறை எடுத்துக்கோங்க, அது போக டிவிலையும் சரி மீடியாலையும் சரி நிறைய பேர் பேரும் புகழோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சுக்கிர பகவான் நட்பு வீடுகளிலோ ஆட்சியாகவோ உச்சமாகவோ சுபகிரகங்களின் பார்வை பெற்றோ இருந்தால் மட்டும்தான் அவங்க இந்த மீடியா இந்த கலைத்துறையில் ஜொலிக்க முடியும், நல்லா வளர முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நடிகர் சிவகார்த்திகேயன் இருக்கார் இல்லையா, அவருக்கு குறுகிய வயதில் பெரிய வளர்ச்சி. அப்போ அவருக்கு அறிவு இருக்கலாம், திறமை இருக்கலாம், உழைப்பு இருக்கலாம், இது எல்லாமே இருந்துட்டாலும் இதனோடு அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த சினி ஃபீல்டில் ஜொலிக்க முடியும். அப்போ அந்த சுக்கிர பகவான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ நீச்ச பங்க ராஜ்யோகமாகவோ இல்லை சுபகிரகங்கள் சுக்கிர பகவானை பார்த்தோ இருந்ததுனால தான் அந்த சிவகார்த்திகேயன் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாரு. இன்னுமே ஒரு சிலர் வளர்றாங்க. இப்போ மகன் சினிஃபீல்டு இருக்கிறாங்கன்னா அவங்க அப்பா அவங்க தாத்தா இவங்க யாராவது அந்த சினிஃபீல்டில் இருந்திருப்பாங்க, அதனால் அவங்க வளர்ந்துருப்பாங்க. அவங்களும் பெருசாக வளர்ந்துருக்க மாட்டாங்க, ஓரளவுக்கு தான் வளர்ந்துருப்பாங்க. இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் யாருக்கெல்லாமே இருக்குதோ அவங்க தான் வாழ்க்கையில் ஜொலிச்சு நிற்பாங்க. இந்த சுக்கிர பகவான் அனுகிரகம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களே, எதிர்பால் இனத்தவரோடு தவறான நட்பு, தவறான உறவு, ட்ரக்ஸ் அடிப்பாங்க, ஜெயில் வாழ்க்கை வாழ்வாங்க, சட்டத்துக்கு புறம்பா போவாங்க, கோர்ட்டு கச்சேரி இது மாதிரி அவங்க வாழ்க்கை போயிட்டே இருக்கும். அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, சந்தோஷமே அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பா கிடைக்காது, அல்ப சந்தோஷம். அப்போ அந்த சுக்கிர பகவான் இருக்கக்கூடாத இடங்கள் எது அப்படின்னா, ஜாதகத்துல உங்க லக்னத்திலிருந்தோ ராசியிலிருந்தோ 6,
7, 10 இந்த 3 இடங்களில் சுக்கிர பகவான் இருந்தால் கண்டிப்பாக கஷ்டம், கோர்ட்டு கச்சேரி, வம்பு வழக்கு, தகாத உறவுகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்தே தீரும். இதுலையுமே பர்டிகுலராக 6ஆம் இடத்தில் இருந்தால் நீங்கள் செய்யாத தப்பு செஞ்சேன் அப்படிங்கிற பேர் உங்களுக்கு வரும். அப்போ அந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்து அந்த தசை நடந்து இல்லை அந்த புத்தி நடந்து அந்த சுக்கிரன் இல்லை அந்த 6ஆம் இடத்தை பார்த்து இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இதற்கு விதிவிலக்கு இல்லையா சார்? இது தப்பிக்கவே முடியாதா? முடியும். எந்த விஷயத்துக்குமே விதிவிலக்கு இருக்குது. இப்போ இந்த 6, 7, 10 சுக்கிரன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுக்கிரன் நின்ன ஸ்தானாதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ நேச்சபங்க ராஜயோகத்திலேயோ இல்லை சுபகிரகங்களின் பார்வை அடைந்தோ இருந்தால் கண்டிப்பாக இந்த அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் தப்பிச்சு நல்ல வாழ்க்கை வாழலாம். அப்படி இந்த சுபகிரகங்கள் பார்வை இல்லை, சுக்கிரனுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்சி உச்சம் இல்லை அப்படின்னா இந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சே தீரணும். இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னி ராசி சுக்கிரன் நின்ன ஸ்தானத்திலிருந்து 2ஆம் இடம் மிதுன ராசி, சுக்கிரன் 5ஆம் இடம் கன்னி ராசி. சுக்கிரனுக்கு 9ஆம் இடம் அந்த ரிஷபம். அப்போ 9ஆம் இடத்துல ரிஷபத்துல தன்னுடைய சொந்த வீட்டில் சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ அந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போதான் ஜாக்பாட். 9ஆம் இடத்துல சுக்கிரனுங்க கேட்டதை கொடுப்பார், நீங்கள் நினைத்தது நடக்கும். உங்களுக்கு மறுமணத்துக்கு யார் எல்லாமே காத்துட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு மறுமணம் நடக்கும். திருமண வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும். திருமணம் கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவான் செய்வதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். அதுபோக காதல் கல்யாணங்கள், யார் எல்லாமே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்களோ அவங்க நல்லபடியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். அது போக உங்களுக்கும் உங்களுடைய அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக வளரும். யார் அப்பா மகனும் பேசாமல் இருக்கிறாங்களோ இந்த டயத்தில் பேசிக்குவாங்க. யாருக்கு மனஸ்தாபத்தோடு இருக்கிறாங்களோ அந்த மனஸ்தாபம் தீரும். இப்போ ஒரு சிலர் அப்பா மகனும் நல்லா பேசிக்கவே மாட்டாங்க, நல்லா அந்த அந்யோன்யம் இருக்காது. இந்த பீரியடில் அது கண்டிப்பாக ஏதாவது ரூபத்தில் அந்த அந்யோன்யம் கிடைக்கும். அது போக வெளிநாடு போவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். எப்படி உருவாகும் அப்படின்னா, அந்த சுக்கிர பகவான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் இருக்கிறதுக்கு 5ஆம் வீட்டில் தான் இந்த கன்னிராசி புதனுடைய அனுகிரகம். அப்போ அந்த புதனும் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க வெளிநாடு போகலாம். அது போக வெளிநாட்டில் இப்போ சிங்கப்பூரில், மலேசியாவில், கனடாவில், ஆஸ்திரேலியாவில், ஜப்பானில், ஜெர்மனில், சுவிட்சர்லாந்தில், யூஎஸ்ஏல, லண்டனில், இன்னும் எத்தனையோ கண்ட்ரிகள் இருக்குது. இந்த கண்ட்ரியில் எல்லாமே இருக்கிறவங்க கொஞ்சம் அவதிப்பட்டு, கொஞ்சம் பிஸ்னஸ் சரியில்லாமல், ஒரு சிலருக்கு குடும்ப வாழ்க்கையுமே சரியில்லாமல், ஒரு சிலர் பிரிஞ்சு போயிடலாம் அப்படிங்கிற சூழ்நிலைகள், ஒரு சிலருக்கு வேலையில் நல்ல திருப்தி இல்லாமல் பல குழப்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு அறிவு, எவ்வளவு திறமை இருந்தாலும் ப்ரமோஷன் கிடைக்கல. நம்ம வேற கண்ட்ரிக்கு நம்ம இடமாற்றி போக நினைச்சாலும் போக முடியல. அது எல்லாமே இந்த பீரியடில் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது போக உங்களுக்கு மிதுனத்திலேயே குரு பகவான் இருக்கிறாங்க.
அந்த குரு பகவானும் தனது 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, குரு பகவானை கும்பிட்டு வாங்க வியாழக்கிழமை நாளில். அது போக விநாயக பகவானை ஒவ்வொரு திங்கட்கிழமை நாள்லேயும் கும்பிட்டு வாங்க. இல்லைன்னா பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் சொந்த பந்தத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த பதிவு பார்த்துட்ருக்குறீங்க. இதற்கு முன்னாடி எவ்வளோ வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். நிறைய பேர் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய பேர் ஜாதகம் அனுப்பிச்சிருக்கிறீங்க, எல்லாம் பார்த்து சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்திலிருந்து சுக்கிர பகவான் எங்கே இருக்கிறாரு, என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, நாம் சொல்லக்கூடிய பலன் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் நடைமுறையில் நடக்கலை அப்படின்னு ஒரு சிலர் வருத்தப்படுறீங்க. அவங்களுக்கு ஜாதகத்தில் தான் எங்கேயோ மிஸ்டேக் இருக்குது. அதனால் உங்களுடைய ஜாதகத்தையும் அனுப்பிச்சு பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு சுக்கிர பகவானின் பெயர்ச்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிலர் கேட்குறாங்க, என்ன சார் ட்ரெண்டுங்களா, சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை அடிக்கடி போட்டிருக்கிறீங்களே அப்படின்னு. அப்படி இல்லை. இந்த சுக்கிர பகவானால தான் ஒரு மனிதன் சந்தோஷமாக, ரொம்ப திருப்தியாக, அவங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா அந்த சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்த காட்டித்தான் அவங்களுக்கு சந்தோஷம், திருப்தி, மன சந்தோஷம் எல்லாமே கிடைக்குது. ஒரு சிலருக்கு அந்த சுக்கிரன் சரியில்லைன்னா எப்பவுமே அழுமூஞ்சி, வருத்தம், வேதனை, அந்த செலிப்பே இல்லாமல் இருப்பாங்க. இதுக்கு தான் அந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி பற்றி நாம் ஒவ்வொரு பயிற்சியும் சுக்கிர பகவானுக்கு நம்ம போட்டிருக்கிறோம். அதுபோக ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்போது மீடியாவில் வர்றாங்க, பேர் புகழ், அந்த மீடியாவில் ரொம்ப புகழ் பெற்றவர்கள், இவங்க தான் அந்த மீடியாவில் வர முடியும். அந்த மீடியாவில் வர்றாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு சுக்கிர பகவான் ஆட்சியாக இருப்பாங்க, இல்லைன்னா உச்சமாக இருப்பாங்க, இல்லைன்னா நீச்சபங்க ராஜயோகமாக இருப்பாங்க. இப்படி இருந்தால் மட்டும்தான் டிவியில், மீடியாவில், கலைத்துறையில் வர முடியும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நடிகர் சிவகார்த்திகேயன் அவர் சினி ஃபீல்டில் குறுகிய காலத்தில் ரொம்ப வேகமாக வளர்ந்த நடிகர். அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆட்சியாகவோ, இல்லை உச்சமாகவோ, இல்லை நீச்ச பங்க ராஜயோகமாகவோ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சுக்கிரன் வலுப்பெற்றிருப்பார். அப்படி இருந்து காட்டி தான் அவர் சாதிச்சாரு, சம்பாதிச்சாரு, இன்னைக்கு பெரிய ஆளாக வந்துட்டுருக்கிறார். அப்போ இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் தான் ஒரு மனிதனுடைய நிலையவே அப்படியே மாற்றி அமைக்கும். அதுக்கு ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நல்லா இருக்கணும். அதுபோக சுக்கிர பகவானுக்கு ஒரு ஸ்பெஷல், யாருக்கும் கிடைக்காத வரம், ஒரு இறந்த மனிதனை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவது. அந்த பலம் சுக்கிர பகவானுக்கு மட்டும்தான் இருக்குது. இது யாரால் கிடைச்சது தெரியுங்களா? சிவபெருமானால அந்த சுக்கிர பகவானுக்கு சிவபெருமானாகப்பட்டது உபதேசம் பண்ணி அந்த மந்திரமாகப்பட்டது சுக்கிர பகவானுக்கு கிடைச்சது. குருவுக்கு கூட கிடைக்கல. குருவுடைய மருமகன் தான் இந்த சுக்கிரன். அந்த மாதிரியான ஒரு சிறப்பம்சம்
அந்த சுக்கிர பகவானுக்கு இருக்குது. அப்போ அந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறது பெண்களுக்கு காரகன், திருமணத்துக்கு காரகன். அப்போ பெண்கள் எல்லாருமே அந்த சுக்கிர பகவானை வணங்கினால் அவங்களுடைய கணவன்மார்களுடைய ஆயுள் பலம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ சனி பகவான் தான் எல்லாத்துக்குமே ஆயுளுக்கு காரகன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பெண்களுக்கு அந்த சுக்கிர பகவானை வணங்கி வரும்போது கண்டிப்பாக இந்த ஆண்களுக்கு ஆயுள் பலம் கூடி வருது. இப்போ அந்த சுக்கிர பகவானின் பெயர்ச்சி எப்பன்னு பார்க்கலாம். இந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ அந்த ரிஷப ராசிக்கு சுக்கிர பகவான் பயிற்சியாகி மேசத்திலிருந்து ஜூலை மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு வர்றாங்க. அப்போ அந்த ரிஷபத்தில் அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது ஆட்சி. அந்த ஆட்சி பெற்ற சுக்கிரன் ரிஷபத்தில் இருந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கிறதா இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரிஷப ராசியில் பிறந்தவங்க 100% பேர் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்க, கலைத்துறையில் இருக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே இந்த சுக்கிரன் ஆட்சியாக வர்றதுனால கண்டிப்பாக கலைத்துறை, வியாபாரம், பிஸ்னஸ் இது செய்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஜாக்பாட்டான டைம். 5 விஷயத்தில் இவங்க பெரிய லெவலில் வருவாங்க. அப்போ அந்த 5 விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க பணத்துக்கு பிரச்சனை இல்லை, பணம் எப்படி இருந்தாலும் சம்பாதிப்பாங்க. இதற்கு முன்னாடி அப்படித்தான் சம்பாதிச்சாங்க, எதையுமே மிச்சத்துக்கு தெரியல, எல்லாத்தையும் நம்பி 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 ஏமாந்தாங்க. இதற்கு மேலே யாரையுமே முழுசா நம்பாமல் இப்போ வந்திருக்கக்கூடிய டயத்தை பயன்படுத்தி இவங்க நல்லா இருக்கலாம். அது போக சினி ஃபீல்டில், கலைத்துறையில், மீடியாவில் நீங்கள் போட்ட உழைப்பு, நீங்கள் எடுத்துக்கிட்ட ரிஸ்க்கு, இதற்கு மொத்தமாக பலன் கிடைக்கக்கூடிய டைம் இந்த பீரியடில் கண்டிப்பாக வருது. இதன் மூலியமாக நீங்கள் உங்களுடைய லெவலே கண்டிப்பாக மாறப்போகுது. நீங்கள் 10 வருஷமாக காத்துட்டு இருக்கலாம், அந்த காத்துட்டு இருந்த அந்த டைம் ஆகப்பட்டது இப்போ உங்களுக்கு வருது. அது மட்டும் இல்லை, அந்த சனி பகவானே 3ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்குறாரு. அந்த சனியும் சுக்கிரனும் நட்பான கிரகங்கள். அப்போ அந்த சனி பகவான் சுக்கிரனை பார்க்கறதுனால ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழில் விளங்கும், வேலை கிடைக்கும், வேலையில் ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகலாம். அப்போ அவங்க எதிர்பார்த்த வேலை, வருமானம், ப்ரமோஷன் இது எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும். இப்போ இங்கே இருந்துட்டு வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணலாம். அது போக சிங்கப்பூர், மலேசியா, கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மன், ஜப்பான், சுவிட்சர்லாந்து, யுஎஸ்ஏ, லண்டன், இந்த மாதிரி கண்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இன்னுமே உலக நாடுகளில் எந்த கண்ட்ரியில் ரிஷபராசிக்காரங்க இருந்தாலும் நீங்கள் ஒரு படி மேலே வளர்ந்துருவீங்க. உங்கள் குடும்ப சந்தோஷம் நல்லா இருக்கும், ஒரு மன நிறைவு நல்லா இருக்கும். சுக்கிரன் தான் திருமணத்துக்கு காரகன். அந்த சுக்கிர பெயர்ச்சியால் கண்டிப்பாக நல்ல திருமணங்கள் நடக்கும். உங்களுடைய காதல் வாழ்க்கை கண்டிப்பாக மலரும். உங்கள் குடும்ப சந்தோஷங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும். இது வரைக்கும் வருத்தத்தோடு மனஸ்தாபத்தோடு வாழ்ந்துட்டு இருந்த நீங்கள் கண்டிப்பாக ஒருத்தரை புரிஞ்சுக்கக்கூடிய டைம் இப்போ வரும். பிரிந்து போலாம் நினைத்தவர்களுக்கு கூட அவங்க மேலே ஒரு அபிப்பிராயம் கண்டிப்பாக சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும்.
சிலர் வந்து வாழ்க்கையில் பிரிஞ்சு போயிடலாம், டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில் கூட இருப்பீங்க. உங்கள் ஜாதகத்தை பாருங்க. இப்போ எது செஞ்சால் நல்லது, எது செஞ்சால் கெட்டது, ஏன்னா அவசரப்பட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. அதனால் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே பாருங்க. பார்த்து கண்டிப்பாக நல்ல முடிவு எடுத்துக்கோங்க. அது போக உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சியும் இந்த பீரியடில் உங்களோட நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்த்து. இது போக சமுதாயத்தில் நல்ல மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து இது எல்லாமே உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கிறது. கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த பீரியடில் நல்லா இருக்குது. ஒன்றும் பயந்துக்கவே வேண்டாம், தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. ஏதாவது ரூபத்தில் உங்களுடைய வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் தேடி போனாலும் இந்த வாய்ப்புகள் மிஸ் ஆகாது. நீங்கள் பிஸ்னஸ் செஞ்சாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, மிகப்பெரிய மாற்றம் இந்த பீரியடில் நடப்பதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா சுக்கிர பகவானையே வணங்குவாங்க. அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்யும். வெள்ளிக்கிழமை நாளில் ஸ்ரீ ரங்கரங்கநாதர் கோயிலில் போய் வணங்கிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கண்டிப்பாக அது கிடைக்கும். உங்களுக்கு மன திருப்தி கிடைக்கும், மன சந்தோஷம் கிடைக்கும், நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஒன்றும் பயந்துக்க வேண்டியது இல்லை. நேயர்களே, என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, எனக்கு நிறைய ஆறுதல் உங்கள் மூலிமா கிடைச்சிருக்குது. அதுபோக நிறைய பேர் ஜாதகம் அனுப்புகிறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.